வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இன்றைய திருப்பலியானது மஜிலாவுக்கு பிரசவம் நல்ல முறை நடக்கவும் உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இறைவனுடைய ஆசீரும் அரவணைப்பும் மாதரசியனுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பு வேண்டி இந்த திருப்பலியானது அவருடைய பெற்றோரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் லாசன் டி குரூஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் 14ஆம் ஆண்டு நினைவு நாள் ஈசி விக்டர் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் கிறிஸ்டினா பீட்டர் 19ஆம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக சாந்தி பீட்டர் பவுல் ஜஸ்டின் ஆனந்த் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக ஜோசப் விமலா குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜோசப் விமலா குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வின்சென்ட் புஷ்பா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், சுந்தரி அம்மாள் அவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை நல்ல முறை நடக்க வேண்டி வேண்ட திருப்பலியாக வின்சென்ட் புஷ்பா குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் போதித்து திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இன்று இந்த இறை வார்த்தை உண்மையாகிறது. ஈசாண்டவர் தன்னுடைய 12 திருத்தூதர்களில் யாரெல்லாம் தகுதியற்ற நிலையில் இருந்தாலோ அவர்களை தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களில் ஒருவர் திருத்தூதர் மத்தேயு. 4 நற்செய்திகளில் மிக சிறப்பாக இயேசுடைய வாழ்விய வரலாற்றை
மிக நுணுக்கமாக நமக்கு கொடுக்கிற இந்த மத்தேயுடைய இந்த பெருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம். சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே அவர் இயேசுவை முழுமையாக பின்பற்றினார் என்று அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். நாமும் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். இந்த நாளிலே நம்முடைய தகுதியற்ற நிலையை நாம் உணர்ந்து நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவரை நாம் முழுமனதோடு தேடி வருகிற பொழுது அன்று சுங்க சாவடியிலே மத்தேயை பின்பற்றி வா என்று பெயர் சொல்லி அழைத்த கடவுள் நம்மையும் நாம் எந்த ஒரு வாழ்க்கை சூழல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி நம்மை அழைப்பார், ஒரு மிகப்பெரிய கருவியாக மாற்றுவார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவரை நாம் முழுமையாக பின்பற்ற தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து அழைப்பின் மாண்பை நாம் உணர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே.
வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறை மாபரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உம்முடைய இரக்கத்தினால் திருத்துதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலு பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையை உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டியெழுப்பவும் கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவிற்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்கள் அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முயற்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை
படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம், உயர்ந்த அவர் மனம் கூறும், எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும், மின்னிடும் மீன்களின் மொழியும், பொங்கிடும் நீரின் ஊற்றும், மின்னிடும் மீன்களும் நிலவும். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெழுகு, என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அணுகு, இன்பம் அள்ளி பருகு, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. நிறைந்த அன்புடை நெஞ்சம், நிலவென ஒளி தரும் அறிவும், மலர்ந்த முகம் தரும் அழகும், மங்கா கலைகளும் வளமும், என்றென்றும் உழைக்கும் பொன்னான மாந்தர், எங்கெங்கும் ஒன்றாகும் கரங்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள், நிம்மதி தேடிடும் மனங்கள். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு, என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அணுகு, இன்பம் அள்ளி பருகு, என் தெய்வம், என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது, என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை என்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர், நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே, உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 9-13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது
வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். நீ உன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இன்று இயேசுவை மத்தியைப் போல பின்பற்ற தயாரா? பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இது ஒரு சிறுவனுடைய கதை. அவன் ஆலயத்தின் வாசலிலே நின்று கொண்டிருந்தான். பலூன் இருக்கக்கூடிய வியாபாரி பல்வேறு விதமான நிறங்களை கொண்ட பலூன்களை விற்று கொண்டிருக்கிறார். அங்கே வரக்கூடிய பெற்றோர்கள் விதவிதமான பல நிறங்களிலே கொண்ட அந்த பலூன்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு அந்த பலூன்களை மேலே பறக்க விட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதை பார்த்த அங்கே நின்று கொண்டிருந்த, பார்ப்பதற்கு அசிங்கமாக கருப்பாக இருந்த அந்த சிறுவன் பலூன் விற்று கொண்டிருந்த அந்த நபரை பார்த்து, அண்ணனே, இந்த கருப்பு பலூன் மேலே பறக்குமா? இங்கே இருக்கிற இந்த கருப்பு பலூன் மேலே பறக்குமா என்று கேட்ட பொழுது பலூன் வியாபாரி சொன்னார், தம்பி, நிறத்தை பொறுத்து அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றை பொறுத்து தான் இந்த பலூன் பறக்கும் என்று சொல்லி, இதோ இந்த பலூன்களை உனக்கு இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கையிலே ஒரு சில பலூன்களை கொடுக்கின்றார். அந்த ஆப்பிரிக்க கருப்பு நிறத்து அந்த சிறுவனும் அந்த பலூனை மேலே பறக்க விட்டு அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நம்மை சரியான வழியிலே இயக்கி கொண்டு இருக்கிறார். நாம் எங்கே, எப்படி, எந்த இடத்திலே, எந்த நாட்டிலே நாம் பிறந்தோம், எந்த மொழியை நாம் பேசுவோம் என்பதாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பதாலோ கடவுள் இந்த அழைப்பை நமக்கு கொடுப்பது கிடையாது. கடவுள் எல்லோருக்குமே இந்த அழைப்பை தாமே விரும்பி கொடுக்கிறார். அழைப்பு என்பது கடவுளால் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது கடவுளே நம் ஒவ்வொருவருக்கும் விரும்பி கொடுக்கக்கூடியது. ஆக இந்த அழைப்பை இறைவன் நமக்கு தர விரும்புகிறார். இறைவன் எல்லோருக்குமே இந்த அழைப்பை கொடுக்க விரும்புகிறார். இறைவன் எல்லோருக்கும் அழைப்பை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார், எல்லோருக்கும் மீட்பை கொடுக்க விரும்புகிறார், எல்லோருக்கும் நிலை வாழ்வையும் கொடுக்க விரும்புகிறார். அந்த நிலை வாழ்வை, மீட்பை, அழைப்பை, வாழ்வை நாம் நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த பயணத்திலே எல்லோருக்குமே நிச்சயமாக இடம் உண்டு. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயுடைய அழைப்பை பற்றி மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 உள்ள அந்த இறை வார்த்தையை நாம் இன்றைய நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தன்னுடைய பயணத்திலே கலிலேயாவை சுற்றிய அந்த பயணத்திலே இறையாட்சி பணிக்கான அந்த சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். இதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சில இளைஞர்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பிய பொழுது இயேசு அந்த இளைஞர்களை பார்த்து
வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி வாழ்வின் அந்த சவாலை, அழைப்பின் சவாலை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்பானவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியாளரை அழைக்கக்கூடிய நிகழ்வை, அதாவது சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த அவரை இயேசு அழைக்கக்கூடிய நிகழ்வை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். நாம் இயேசுவின் காலத்து அந்த பின்னணியோடு இந்த பகுதியை கொஞ்சம் சிந்திப்பது இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் தன்னுடைய திட்டத்திலே அனைத்தையும் நல்லதென்று கண்டார். படைக்கப்பட்ட உலகு பாவத்தின் இயல்பால் திசை மாறி போனது. மீண்டும் இந்த அழைப்பை கடவுள் கொடுத்து, அதிலும் சிறப்பாக ஆபிரகாம் வழியாக இந்த அழைப்பை கொடுத்து, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இனம், அந்த இஸ்ரேல் இனம் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கடவுள் அந்த மீட்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராக இருக்கின்றார். ஆனால் கடவுளுக்கு அவர் இடம் கொடுத்ததால் அவர் வழியாக இந்த உலகம் ஆசி பெற்றது. நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னுடைய சந்நிதி ஆசிர்வதிப்பேன், வானத்து விண்மீனை போலவும் கடற்கரை மணிமலை போலவும் பலுகி பெருகி ஆசிர்வதிப்பேன். ஆபிரகாம் வழியாக இந்த உலகம் ஆசி பெற்றது. யாக்கோபு பற்றி நமக்கு தெரியும். யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரர். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை மீட்க நினைத்தார். மோசே ஒரு குற்றவாளி, திக்குவாயன். அவரை கடவுள் தேர்ந்தெடுத்து அவருடைய சகோதரர் ஆரோனை துணையாக அனுப்பி இஸ்ரேல் மக்களை மீட்கெடுக்கக்கூடிய பணியிலே அவரை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, மீட்பின் வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது, மீட்பின் வரலாற்றிலே யாரெல்லாம் பலவீனமானவர்களாக கருதப்பட்டார்களோ அவளை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து அவளுக்கென ஒரு பணியை கொடுத்து கடைசி வரை கடவுள் அவரோடு பயணிக்கின்றார். உதாரணமாக தாவீது ஒரு கொலைகாரன். அது மட்டுமல்ல, பாவத்தின் வழியிலே உரியாவின் மனைவியை தனதாக்கி கொண்டவன். அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து அவர் கடவுளுக்கு பிரியமான வகையில் வாழ்ந்ததால் ஒரு மிக சிறந்த மன்னராக மாற்றுகின்றார். அது மட்டுமல்ல, மீட்பின் வரலாற்றிலே யாரெல்லாம் தங்களை பாவிகள் என்று கருதினார்களோ அவளைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். உதாரணமாக எரேமியா இறைவாக்கினர், நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன பொழுது என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தையை வைப்பேன், நீ போ, அங்கே என்ன பேசணும் என்ன சொல்லணும் நான் சொல்லுவேன். நான் பார்க்குறோம் எரேமியா இறைவாக்கினர் நட்டமும் பிடுங்கவும் அவர் அந்த இறைவார்த்தையை அழுத்தம் திருத்தமாக அந்த இறைவார்த்தையை அறிவித்தார் என்று எரேமியா இறைவாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இசையா இறைவாக்கினர் என்ன சொல்லுகின்றார்? தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான் என்று சொன்ன பொழுது கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய உதட்டை நான் தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆக மீட்பின் வரலாற்றிலே பலவீனமானவர்களை கடவுள் கருவியாக பயன்படுத்துகின்றார். கருவியாக பயன்படுத்திய அந்த நிகழ்வின் துவக்கமாகத்தான் இயேசு அந்த இறை ஆட்சி பணிக்காக, விண்ணரசு பணிக்காக தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14 முதல் 15 உள்ள இறைவார்த்தையிலே இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆக அந்த இறை ஆட்சி பணிக்காக, விண்ணரசு பணிக்காக இயேசு அந்த சீடர்களை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது அழைப்பிலே நாம் பார்க்கணும் 2 வகைகள் இருப்பதை பார்க்கலாம். 1 நேர்மறையான அழைப்பு, 2 நேரடியான அழைப்பு, 2 மறைமுகமான அழைப்பு. இந்த மறைமுகமான அழைப்பை தான் இந்த இறைவாக்குடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இந்த மறைமுகமான அழைப்பிலே கடவுள் இந்த அழைப்பை கொடுக்கிற பொழுது அங்கு 4 படிநிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். கடவுள் அழைக்கிறார், முதல் படிநிலை. 2ஆவதாக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுது மறுப்பு சொல்லப்படுகிறது. 3ஆவதாக கடவுள் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். 4ஆவதாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியை தொடர்கின்றார். இது மறைமுகமாக கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு. ஆனால் நேரடியாக கொடுக்கப்படக்கூடிய அழைப்பை தான் நாம் திருத்தூருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இந்த முதல் திருத்தூர்களை தேர்ந்தெடுத்த அந்த நிகழ்விலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த கலேலியா கடற்கரையிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இயேசு அவர்கள் அழைக்கின்றார். அவர்கள் அந்த வலையையும் தன்னுடைய தந்தையை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். இந்திய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு சுங்க சாவடியில் அமர்ந்து
வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக இயேசு சென்று என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கின்றார். அவர் அந்த பணி அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை அவர் முழுமையாக பின்பற்றினார் என்று வாசிக்கின்றோம். ஆக யூத சமுதாயத்திலே பல்வேறு நிலைகளிலே வாழ்க்கை இருந்தது. முதலாவதாக பிறப்பு அடிப்படையில் யூதர்கள் என்றும் புறவினத்தார் என்றும் அந்த மக்கள் பார்க்கப்பட்டார்கள். இரண்டாவதாக தாங்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலே, அதாவது உயர்வான தொழில் குறைவான தொழில் என்ற அடிப்படையிலே அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். மூன்றாவதாக இந்த தொழிலும் அதிலும் குறிப்பாக அரசு பணி செய்தவர்கள், அதாவது ஏரோதுக்கு கூலியாக அல்லது ரோமியர்களுக்கு அடிமையாக அல்லது ரோமியர்களின் சார்பாக வரி வசூலித்து இந்த பணி செய்தவர்கள். அதனால்தான் ஏரோதியார் என்ற ஒரு குழு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சூழலிலே சுங்க சாவடியில் இருந்த மத்தேயு ரோமியருக்கு வரி தண்டினாரா அல்லது ஏரோதுக்கு வரி தண்டினாரா? எது எப்படி இருந்தாலும் இவரை அந்த காலத்து மக்கள் இவரை பாவிகள் என்று அவர்கள் அழைத்தார்கள். அதாவது இழிவான தொழிலை செய்யக்கூடிய, அதாவது அரசாங்கத்துக்கு ஒத்துப்போகிற மக்களுக்கு எதிரான அந்த தொழிலை அந்த மக்கள் இழிவாக கேவலமாக கருதினார்கள். இப்படிப்பட்ட நபரை தான் இயேசு தன்னுடைய பணியிலே அவர் சேர்த்துக் கொள்கின்றார். இயேசுவோடு பணியிலே சேர்ந்த அத்தனை பேருமே தகுதியற்ற நிலையிலே இருந்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், மீனவர்கள், ஒன்றுக்கும் இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு வாழ்விலே நாம் முதலிடம் கொடுக்கிற பொழுது கடவுள் அவர்களை ஒரு கருவியாக மாற்றுகின்றார். மத்தேயுவை இயேசு அழைத்ததோடு மட்டுமல்ல, சுங்க சாவடியை விட்டு அவர் சென்று இயேசுவுக்கு அவர் விருந்து வைக்கின்றார். அங்கே அந்த விருந்து பரிமாறக்கூடிய இடத்திலே வரிதண்டவர் இருக்கிறார்கள், பாவிகள் இருக்கிறார்கள். இயேசு வாழ்வை கொடுப்பவராக இருக்கிறார். யாருக்கு? இந்த சமூகத்திலே யாரும் இல்லாதவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நான் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 3 முக்கியமான கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 12வது இறைவார்த்தையிலே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. ஆக இந்த 3 விதமான வியாதிகளை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு பேசுகிறது. முதலாவதாக உடல் ரீதியான வியாதி. இந்த உலகத்திலே நிறைய வியாதிகள் இருக்கிறது. குறிப்பாக லேட்டஸ்டாக நம்ம இருக்கக்கூடிய வியாதி என்ன? இந்த கொரோனா வியாதி, இந்த கொரோனா பெருந்தொற்று. இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் நாம் இன்றைக்கி ஜெபிக்க வேண்டியதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த தடுப்பூசி கிடைக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு இந்திய சூழ்நிலை நமக்கு சுலபமாக கிடைக்கலாம். ஆனால் நிறைய நாடுகளில் இந்த தடுப்பூசி இன்றைக்கி கிடையாது. நாம் இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். இரண்டாவதாக பலியை அல்ல இரக்கத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சமய நோயை சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் அந்த மக்கள் பலியை ஒப்பு கொடுத்தார்கள், ஆனால் கடவுளுக்கு உகந்த பலவிதமான பலிகளை ஒப்பு கொடுத்தவர்கள் எருசலேம் ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதே மக்கள் என்ன செய்தார்கள்? இரக்கம் காட்ட மறந்தார்கள். கடவுளை பலி என்ற பெயரிலே கைதியாக்க நினைத்தார்களே தவிர அந்த மக்கள் தங்களுடைய சக மனிதர்களுக்கு இரக்கம் காட்ட அவர்கள் மறுத்தார்கள். அந்த வியாதியை இயேசு என்று சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். பாவிகள் என்பது ஒரு அறநெறி நோய், ஒரு ஒழுக்க நோய். இந்த ஒழுக்க நோயை கொண்டவர்கள் இறுதியிலே கடவுளுடைய பார்வையிலே அமரக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் அந்த தங்களையே நேர்மையாளர் என்று சொன்னவர்கள் மனம் மாற மறுத்தார்கள். எனவே தான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மத்தேயுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே முதலாவதாக இயேசு அவரை அழைத்த இடம் மிக மிக முக்கியமானது. நான் சொன்னேன், அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த முதல் சீடர்கள் அழைக்கப்பட்ட இடம் எது? அந்த கலிலேய கடற்கரையாக இருக்கலாம். அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய உறவுகளையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். மத்தேயு தன்னுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு இயேசுவை அவர் பின்பற்றினார். இன்னைக்கு நம்மை கடவுள் அழைத்தார். நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் இயேசுவை பின்பற்ற தயாரா? ஆக அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த அழைப்பின் குரல் கேட்டு நாம் இயேசுவை நாம் முழுமையாக நாம் பின்பற்றுவோம். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் இயேசுவை பின்பற்றுவோம். ஆமீன்.
அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நம் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் எமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தி விழாவை கொண்டாடும் நாங்கள் எம்பேண்டல்களையும் பலி பொருட்களையும் விட கொண்டு வந்து பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் திரு தூதுகளின் போதனையால் நிலவளப்படுத்திய நம்பிக்கையின் உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இயலாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இன்றும் உள்ள ஆயரை உமது மந்தையினீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திரு தூதர் வழியாக இன்னும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணில் மருவோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தார்களோ. மேலும் உயிர்த்தொலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேன் என்ப வாழ்வையை மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதுகளுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு என்ற மாபெரும் கொடையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவர், இலவசமாக கொடுத்தவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துகிற தேவன். இவரை இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியிலிருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு
அழைத்து செல்வதாக. ஆமென். எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வாழ்வு ஏசையா. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரை புனித மத்தேயு தம்முடைய இல்லத்தில் மீட்பரை விருந்தராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அம்மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக.
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயன் அவரன்றோ. ஆயனே முன்னா, அழகையே பின்னா, ஆயனே முன்னா, அழகையே பின்னா, அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.